Hi friends, welcome to Software and Web Technology. நான் உங்க சத்யா. So இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படினா CSS languageல transform translate சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு சரிங்களா. சோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி யூஸ் பண்ண சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் சரிங்களா. சோ இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படினா என்னோட browserல ஒரு div box வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். சோ அந்த div box வந்து எப்படி நம்ம சென்டர் பொசிஷன்ல கொண்டு வர சொல்லிட்டு நம்ம இந்த transform translate ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பார்க்கலாம். சோ நம்ம div box மட்டும் இல்ல நம்ம ஒரு இமேஜையும் எடுத்துக்கலாம் சரிங்களா. சோ அந்த இமேஜையும் எப்படி நம்மளோட சென்டர் பொசிஷன்ல கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் சரிங்களா. சோ and then இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. and then பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ அப்பதான் நான் போஸ்ட் பண்ண போற ஒவ்வொரு வீடியோவும் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படினா HTML ஓட பேசிக் டைப் பண்ணிருக்கேன். சோ இது என்ன பண்ணலாம் அப்படினா நம்மளோட ஸ்டைல் ஷீட் வந்து நம்ம லிங்க் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஜஸ்ட் பாத்தீங்க அப்படினா லிங்க் டாக் ஓபன் பண்ணிக்கிறேன். சோ ரிலேஷனல் ஸ்டைல் ஷீட் and next பாத்தீங்க அப்படினா ஹைப்பர்லிங்க் ரெஃபரன்ஸ்ல ஸ்டைல் ஷீட் நான் லிங்க் பண்ணிக்கிறேன் சரிங்களா. சோ அந்த ஸ்டைல் ஷீட் பாத்தீங்க அப்படினா CSS ஃபோல்டருக்குள்ள style.css ன்னு இருக்கு. சோ என்ன பண்ணா style.cs டைப் பண்ணிக்கிறேன். இப்போ லிங்க் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா இந்த பாடியில வந்து ஒரு div box நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. சோ div tag நான் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ இந்த div tagல பாத்தீங்க அப்படினா ஒரு h1 tagல நான் center டைப் பண்ணிக்கிறேன். சோ center நான் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. சோ இப்போ இந்த div tag நான் என்ன பண்றேன்னா ஒரு கிளாஸ் நான் செட் பண்ணிக்கிறேன். சோ கிளாஸ் என்ன பண்றேன்னா கண்டெய்னர் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. கண்டெய்னர் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த div tagக்கு நம்ம height and width நம்ம செட் பண்ணிக்கலாம். சோ ஸ்டைல் ஷீட் ஓபன் பண்ணிக்கிறேன். சோ இதல பாத்தீங்க அப்படினா ஜஸ்ட் நம்ம div tag வந்து கிளாஸ் நேம் கொடுத்துட்டோம் பாத்தீங்களா கண்டெய்னர்னு சொல்லிட்டு ஜஸ்ட் என்ன பண்றேன்னா .container டைப் பண்ணிக்கிறேன். கண்டெய்னர் சோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த div boxக்கு height நான் செட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. சோ height பாத்தீங்க அப்படினா ஒரு 300 பிக்சல் நான் வச்சுக்கிறேன். சோ height 300 பிக்சல் and then next பாத்தீங்கன்னா width டைப் பண்ணிக்கிறேன். சோ widthம் பாத்தீங்கன்னா சேம் 300 பிக்சல் டைப் பண்ணிக்கிறேன். and then இந்த div boxக்கு நம்ம background color செட் பண்ணிக்கலாம். சோ background hyphen color நான் என்ன பண்றேன் light sea green டைப் பண்ணிக்கிறேன். and then next பாத்தீங்க அப்படினா நம்ம ரன் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேன். சோ இப்போ போய்ட்டீங்கன்னா நான் ரன் ஆப்ஷன்ல போய்ட்டு நான் Chrome நான் கிளிக் பண்ணிக்கிறேன் சரிங்களா. சோ இப்போ நமக்கு என்ன ஆச்சு அப்படினா நமக்கு ஒரு div box வந்து கிரியேட் ஆயிருக்கு. and then அந்த div boxல பாத்தீங்க அப்படினா ஒரு டெக்ஸ்ட் வந்து சென்டென்ஸ் சொல்லிட்டு நமக்கு வந்து கார்னர்ல வந்திருக்கு சரிங்களா. சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பாக்ஸ்க்கு நான் வந்து ஒரு ஷேடோ நான் அப்ளை பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஜஸ்ட் பாத்தீங்க அப்படினா நான் ஸ்டைல் ஷீட் ஓபன் பண்ணிக்கிறேன். சோ இதல பாத்தீங்கன்னா நான் பாக்ஸ் ஷேடோ அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. சோ பாக்ஸ் ஹைஃபன் ஷேடோ டைப் பண்ணிக்கிறேன். சோ இத என்ன பண்றேன் அப்படினா ஃபர்ஸ்ட் வேல்யூ பாத்தீங்க அப்படினா ரைட் சைடுல எனக்கு 3 பிக்சல் வந்து மூவ் ஆகணும். சோ ரைட் சைடு and then பாட்டம்ல பாத்தீங்க அப்படினா அந்த ஷேடோ 3 பிக்சல் மூவ் ஆகணும். சோ 3 பிக்சல் டைப் பண்ணிக்கிறேன். and then எனக்கு அந்த border வந்து அந்த ஷேடோ வந்து எனக்கு எவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வேல்யூ கொடுக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து ஒரு 15 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன் சரிங்களா. and then அந்த ஷேடோ வந்து நமக்கு என்ன கலர்ல வேணுமோ அந்த கலர் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எனக்கு Black கலர்ல வேணும் அதனால நான் Black டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணி நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் browser போய்ட்டு ஜஸ்ட் நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படினா நமக்கு ஷேடோ வந்து கிரியேட் ஆகும் சரிங்களா. சோ இப்போ இந்த div box-ஐ நம்ம சென்டர் பொசிஷன்ல எப்படி கொண்டு வர சொல்லி பார்க்கலாம் சரிங்களா. ஜஸ்ட் நான் ஸ்டைல் ஷீட் ஓபன் பண்ணிக்கிறேன். சோ இதல பாத்தீங்க அப்படினா எனக்கு டாப்ல இருந்து எனக்கு ஒரு 50 பிக்சல் மூவ் ஆகணும் அந்த லெஃப்ட்ல இருந்து 50 பிக்சல் மூவ் ஆகணும் சரிங்களா. சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த டாப் லெஃப்ட் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்ணனும் அப்படினா நம்ம பொசிஷன் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணனும் சரிங்களா. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா பொசிஷன் டைப் பண்ணிக்கிறேன். சோ பொசிஷன் நான் அப்சல்யூட் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. சோ அப்சல்யூட் சோ இப்போ என்ன பண்றேன்னா டாப்ல இருந்து எனக்கு ஒரு 50 பிக்சல் மூவ் ஆகணும். 50 பிக்சல் இல்ல 50% ஓகேங்களா. சோ இப்போ டாப் என்ன பண்றேன்னா 50% டைப் பண்ணிக்கிறேன். சோ 50% and then எனக்கு லெஃப்ட்ல இருந்து 50% மூவ் ஆகணும். லெஃப்ட் 50% டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. சோ இப்போ நான் சேவ் பண்ணி ரன் பண்றேன். இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படினா நமக்கு இந்த div box பாத்தீங்க அப்படினா நமக்கு சென்டர்ல மூவ் ஆகும். பட் நமக்கு எது மூவ் ஆகும்னு பாத்தீங்க அப்படினா இந்த கார்னர் மட்டும் நமக்கு சென்டர்ல வரும் சரிங்களா. எனக்கு இந்த div box சென்டர்ல வரணும் அப்படினா நம்ம transform translate அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணனும் ஓகேங்களா. சோ இப்போ என்ன பண்றேன்னா நான் நோட்பேட் ஓபன் பண்ணிக்கிறேன் சரிங்களா. சோ இதல பாத்தீங்க அப்படினா transform translate நான் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். transform translate சோ இதல பாத்தீங்க அப்படினா நம்ம ரெண்டு வேல்யூ பாஸ் பண்ணனும் ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் வேல்யூ பாத்தீங்க அப்படினா எனக்கு x ஆக்சிஸ்ல இருந்து நமக்கு எவ்வளவு பொசிஷன் மூவ் ஆகணும் and then y ஆக்சிஸ்ல இருந்து நமக்கு எவ்வளவு பொசிஷன் மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் வந்து x ஆக்சிஸ், செகண்ட் பாராமீட்டர் பார்த்தா y ஆக்சிஸ் சரிங்களா.
ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு -50% டைப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எனக்கு -50% வந்து மூவ் ஆகணும். அண்ட் தென் ஒய் ஆக்சஸ்லேருந்து எனக்கு -50% சரிங்களா. ஸோ -50% நான் டைப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ரெஃபர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த டிவ் பாக்ஸ் வந்து சென்டரில் மூவ் ஆயிடும் சரிங்களா. ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட்டில் 2 வேல்யூ கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா. எனக்கு எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து எனக்கு என்னாச்சுன்னா 50% வந்து மூவ் ஆயிருக்கு. அண்ட் தென் ஒய் ஆக்சஸ்லேருந்து நம்மளுக்கு 50% வந்து மூவ் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கோட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த டிவ் பாக்ஸ் வந்து சென்டரில் வந்து மூவ் ஆயிடும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த டெக்ஸ்ட் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த H1க்கான டெக்ஸ்ட் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் ஸ்டைல் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் H1 டேக்கில் இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா H1 டேக் போட்டுட்டு நான் கலர் நான் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. கலர் வந்து ஒயிட் கலர் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கலர் கோலன் ஒயிட்டு. ஸோ இப்போ நீங்கள் சேவ் பண்ணி ரன் பண்ணுங்கள். நம்மளுக்கு டெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த டிவ் பாக்ஸில் வரணும் ஓகேங்களா, சென்டரில் வரணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து ஸ்டைல் ஷீட் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஸ்டைல் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா பொசிஷன் ரிலேட்டிவ் நான் கொடுக்குறேன். பொசிஷன் ரிலேட்டிவ் நான் கொடுக்குறேன். ஸோ பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னா என்னென்னா எனக்கு இந்த பாடி பொறுத்து மூவ் ஆகக்கூடாது, எனக்கு இந்த டிவ் பாக்ஸ் பொறுத்து மூவ் ஆகணும் சரிங்களா. ஸோ இந்த டிவ் பாக்ஸ் பொறுத்து மூவ் ஆகணும் அப்படின்னா நம்ம பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இந்த பாடி பொறுத்து இந்த டெக்ஸ்ட் மூவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துக்கலாம் சரிங்களா. சப்போஸ் நீங்கள் பொசிஷன் ப்ராப்பர்ட்டின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் சரிங்களா. நீங்கள் ஜஸ்ட் அந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த டெக்ஸ்ட்டை இந்த டிவ் பாக்ஸுக்கு சென்டரில் கொண்டு வரலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா டாப்பில் இருந்து எனக்கு ஒரு 50% வந்து மூவ் ஆகணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நான் சென்டரில் மூவ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துக்கிறேன். சென்டர் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ரெஃபர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்டரில் வந்துடும். ஆனால் டாப்லேருந்து சென்டரில் வரல சரிங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் டாப்லேருந்து ஒரு 50% டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. டாப்லேருந்து ஒரு 50% டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னாச்சுன்னா எதுவுமே ரன் ஆகலை. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்லேட் வந்து நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சில் மூவ் ஆகணுமா இல்லை ஒய் ஆக்சில் மூவ் ஆகணுமா சொல்லி டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா. நீங்கள் ஜஸ்ட் ட்ரான்ஸ்லேட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம 2 வேல்யூ டைப் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஒய் ஆக்சஸ்லேருந்து எனக்கு -50% மூவ் ஆகணும். அதனால் என்ன பண்ணுறேன்னா ட்ரான்ஸ்லேட் நான் ஒய்ன்னு நான் கொடுத்துக்கிறேன் சரிங்களா. சப்போஸ் நீங்கள் வந்து எக்ஸ் ஆக்சில் மூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ட்ரான்ஸ்லேட் எக்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இப்போ டாப்லேருந்து எனக்கு மூவ் ஆகணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ட்ரான்ஸ்லேட் ஒய்ன்னு கொடுத்துட்டு -50% நான் கொடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ 50% கொடுத்து நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ரெஃபர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டாப்பில் இருந்து 50% வந்து மூவ் ஆகிருக்கும் சரிங்களா. ஆனால் நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து இன்னும் சென்டரில் வரல. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து மார்ஜின்ஸ் அண்ட் பேடிங்ஸில் இருக்கும் சரிங்களா. ஜஸ்ட் நம்ம 0 பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டெக்ஸ்ட் வந்து சென்டரில் வந்துடும். ஜஸ்ட்டு இந்த H1 டேக்ல என்ன பண்ணுறேன்னா நான் மார்ஜின் 0 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ மார்ஜின் 0 பிக்சல். நீங்கள் 0 டைப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பிக்சல் கொடுக்க தேவையில்ல, ஜஸ்ட் 0 மட்டும் போட்டால் போதும் ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் சேவ் பண்ணிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டரில் வந்துடும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஒரு டிவ் பாக்ஸை வந்து சென்டரில் கொண்டு வர முடியும் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜை சென்டர் பொசிஷனில் எப்படி கொண்டு வர சொல்லி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் வந்து சென்டரில் கொண்டு வர போகிறோம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இமேஜ் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இமேஜ் டேக்கில் சோர்ஸ்குள்ளே என்ன பண்ணுறேன்னா என்னோட இமேஜ் பார்த்து நான் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா IMG ஃபோல்டருக்குள்ளார 2.jpg சொல்லிட்டு ஒரு இமேஜ் வச்சுருக்கேன். ஸோ 2.jpg நான் போட்டுக்கிறேன். அண்ட் தென் இந்த இமேஜுக்கு நம்ம ஹைட் வித் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 பிக்சல் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஹைட் ஈக்குவல் 300 பிக்சல். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வித் டைப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ வித் ஈக்குவல் டபுள் கோட்ஸில் 300 பிக்சல் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த நான் சேவ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இப்போ நீங்கள் வந்து ரன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் ரெஃபர்ஸ் பண்ணுறேன், நம்மளுக்கு அந்த இமேஜ் வந்துருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த இமேஜ் நம்ம வந்து சென்டரில் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இந்த இமேஜுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஜஸ்ட்டு இமேஜ் நான் டேக் போட்டுக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் டேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன் நான் ரிலேட்டிவ் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ரிலேட்டிவில் அப்சல்யூட் டைப் பண்ணிக்கிறேன். பொசிஷன் நான்
அப்சல்யூட் டைப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அப்சல்யூட் அப்படின்னா நம்மளுக்கு பாடி பொறுத்து சென்டரில் மூவ் ஆகும். ஸோ அதனால் பொசிஷன் அப்சல்யூட் நான் டைப் பண்ணிவிட்டு டாப்பில் இருந்து எனக்கு 50% மூவ் ஆகணும். அதனால் 50% நான் போட்டுக்கிறேன். அண்ட் தென் எனக்கு லெஃப்டில் இருந்து 50% மூவ் ஆகணும். ஸோ இப்போ 50% நான் போட்டுக்கிறேன் 50%. அண்ட் தென் ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா -50% அண்ட் தென் காமா எனக்கு y ஆக்சஸும் -50% வரணும். அதனால் -50% டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த இமேஜ் வந்து சென்டரில் பொசிஷன் வந்துடும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜையோ ஒரு டிவ் பாக்ஸையோ நம்ம பாடியோட சென்டரில் கொண்டு வரணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி வந்து கொண்டு வந்துக்கலாம் சரிங்களா. அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஒரு இமேஜையும் டிவ் பாக்ஸையும் ஒரு பாடியோட சென்டர் பொசிஷனில் வந்து எப்படி கொண்டு வர சொல்லி பார்த்துருந்தோம் சரிங்களா. ஸோ அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போஸ்ட் பண்ண போகிற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.